ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரேயஸ் எடிட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கிச்சன் டூர் நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குற பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் நான் ராகி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு அன்னிட்டு சில ஐட்டம்ஸை வச்சுருக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா டப்பா வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸில் எல்லாமே கரம் மசாலா ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பேன். இங்கே ஒரு சின்ன டிப் சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது அரிசியில் புழுவோ பூச்சியோ வராமல் இருக்க நம்ம பே லீவ்ஸை அதில் போட்டு வச்சுக்கலாம். அதோட ஸ்மெல்லுக்கு பூச்சி வராது. இந்த பாக்ஸில் கடலைப்பருப்பு, உளுந்து, வெந்தயம் அன்னிட்டு எல்லாத்தையுமே ஒன்றா வச்சுருப்பேன். அது பக்கத்துலேயே க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். நம்ம வீடை நீட்டாகவே வச்சுக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம கஷ்டப்பட்டு டீப் க்ளீன் பண்ண அவசியம் இல்லை. எடுத்த பொருளை எடுத்த இடத்துலையே வைக்கிறது கிச்சனில் தான் அதிகமான வேலை இருக்கும். அந்த வேலையை ஒருத்தர் மட்டும் ஹேண்டில் பண்ணணும். இப்போ டஸ்ட்டே இருந்தாலும் அந்த டஸ்ட்டை எல்லாமே ஒன்றே வாட்டி க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகும். நம்ம டஸ்ட்டை எப்போ பார்க்குறோமோ அப்போவே அதை க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் தெரியாமல் இருக்கும். இப்படி ஈஸியாக நம்ம வேலையை நம்ம பிளான் பண்ணி பண்ணும் போது வேலை கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கும் அவ்வளோ அசதியாக தெரியாது. இங்கே பெப்பர், சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, அவல், சோயா இதெல்லாத்தையும் ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் வச்சுருப்பேன். இதில் கம்ப்ளீட்டாகவே கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். பூஸ்ட்டை மட்டும் பூஸ்ட் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாருங்க இங்கே வச்சுருப்பேன். எனக்கு மிக்ஸி ஜார் மிக்ஸி பக்கத்துலேயே வச்சுருக்கிறதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த ஸ்டீல் ரேக் கிட்ட ஒரு பிளாஸ்டிக் ட்ரே வச்சுருக்கிறேன். அந்த ட்ரேயில் நான் எண்ணெய் பாட்டில், நெய் இது எல்லாத்தையும் வச்சுருப்பேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விண்டோ கிட்ட அந்த ஹுக்ஸ்லேயே சாப்பிங் போர்டு நானே என் கையால் செஞ்ச கிராஃப்டையும் விண்டோக்கு கொடுத்துருக்கிற ஹுக்ஸில் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கிட்டவே நான் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கிறேன். இந்த பிளான்ட்டை ப்ரீவியஸாக வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கிச்சன் ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஐடியா வந்ததுனால நான் இங்கே வச்சேன். அதை இங்கே வச்சதுனால கிச்சனுக்கு ரொம்ப கலையாக இருக்குது. இங்கே ஒரு சைட் ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். இதில் 3 rows இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் நான் கத்தி, கரண்டி இதெல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரோவில் வச்சுருப்பேன். செகண்ட் ரோவில் உப்பு, புளி, ஹனி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செகண்ட் ரோவில் வச்சுருக்கிறேன். இது பக்கத்துலேயே நான் சின்ன சொப்பு சாமானில் எனக்கு வெசல் ஸ்டாண்ட் கிடச்சிச்சு. அதை நான் விசிலு, இங்கு இந்த மாதிரி ஷோகேஷ் பொம்மை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படியே தேர்ட் ரோக்கு வந்தீங்கன்னா ஜாகரி பவுடர், பெப்பர் பவுடர் இதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். இந்த சைட் ஸ்டாண்ட் எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. தேவைப்படுற உப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக எனக்கு உதவுது. கவுண்டர் டாப் கம்ப்ளீட்டாகவே எம்டியாக இருக்கணும் எனக்கு. இது நான் மாடியுலர் கிச்சன் தான். நம்மளால் நான் மாடியுலர் கிச்சனோ மாடியுலர் கிச்சனோ எது இருக்குதோ அதை நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போனால் தான் நமக்கு அங்கே சமைக்கிறதுக்கான ஸ்பேஸு நம்மளுக்கு உருவாகும். சமைச்சு சாப்பிட்ற இடம் எப்போவுமே நீட்டாக இருக்கணும். வந்தவங்க நான் மாடியுலர் கிச்சனாக இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறத டைரெக்டாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஹாலில் இருந்து. அதனால நான் எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ நீட்டாக வச்சுக்க தான் ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த பிங்க் பாக்ஸில் தான் நான் ஓப்பன் பண்ணி வச்ச பேக்கெட்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். இப்போ ஓப்பனே பண்ணாத பேக்கெட்ஸ் எல்லாம் இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருப்பேன். நான் க்ராசரிஸ் வாங்கும் போது 3 monthsக்கான க்ராசரிஸ் தான் வாங்குவேன். எப்போவுமே க்ராசரிஸ் வாங்குறது இல்லை முக்கியம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. இப்போ பட்டாணி, சென்னாதால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம், பல்சஸ் எல்லாம் புழு வந்துரும்ன்றதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் இது ஒரு டிப்பாகவே நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன். பானை தண்ணி கோல்ட் சீசனில் அது தேவைப்படாதுன்றதுனால அதை செப்பரேட்டாக அங்கே வச்சுருக்கிறேன். வெயில் சீசனில் தான் இன்னும் அது தேவைப்படும். அதுக்கிட்டே நான் ஒரு சின்ன பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் சர்ஃப் ஐட்டம்ஸு, லைசாயில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் வச்சுக்குவேன். ரூம் ஸ்ப்ரே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்கிட்ட நான் பிளேட் ஸ்டாண்டு, கடாயி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். இங்கே நான் கோல மாவு, பிளாஸ்டிக்
கவர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இங்கே பேக்ஸு, அப்புறம் ஆப்ரானு, புக்கு, தேவையான புக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இங்கே அலுமினியம் அரிசி பாக்ஸு, ஒரு 2 பிளாஸ்டிக் பாக்ஸு, அப்புறம் ஒரு சிலிண்ட்ரு காலியான இன்னொரு சிலிண்ட்ரு தேவைப்படும்னு ஒரு சிலிண்ட்ரு வச்சுருப்பேன். இங்கே டஸ்ட்பின்னும் அப்புறம் முறமும் வச்சுருக்கிறேன். ஆவரவுல சிங்க் ஏரியாவை நீட்டாக வச்சுருந்தா தான் காக்ரோச்சஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். சிங்க்குக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா நான் இங்கே வெங்காயம் ஸ்டாண்ட் வச்சுருப்பேன். வெங்காயம், சின்ன வெங்காயம், ஜிஞ்சர், கார்லிக், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் மேலே நான் பெரிய சேஞ்சஸே கொடுத்துருக்குறேன். அதாவது அது லாஸ்ட்டில் கடைசியில் தான் உங்களுக்கு தெரிய வரும். அது பக்கத்துலேயே எல்லார் வீட்லேயும் பொதுவாக இருக்கிறது தான் இந்த வெசல் ஸ்டாண்டு. இதில் பாதி வெசல்ஸ் அடங்கிடும். அது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். கிச்சனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சொன்னால் இந்த ஸ்டாண்டு தான். நிறைய வெசல்ஸ் இதுலேயே அடங்கிடும். இங்கே நான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரோவில் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் ரோவில் நான் ஸ்டீல் ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன். அப்புறம் பிளேட்ஸு, கப்ஸு, கிளாஸஸ் எல்லாமே செப்ரேட்டாக ஒரு ரோவில் வச்சுருக்கிறேன், நீட்டாக அரேஞ்ச் பண்ணி. இங்கே அதே ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா கொக்கி மாதிரி ஒன்று கொடுத்து ஒரு பேக்கை ஹேங் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால அது இதுதான். பசங்க இருக்கிற வீட்டில் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா வால் அலக்காகிறது தான். இந்த வால் அலக்கா இருந்ததுனால நான் ஸ்டிக்கரை ஆர்டர் பண்ணி இதில் ஆஃபாக ஒட்டி விட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.